நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் என்ற நிலா. காதல் ரோமியோ கண்ட நிலா, கன்னி ஜூலியட் என்ற நிலா. பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வண்ண நிலா. பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வண்ண நிலா. பாலைவனத்தின் வண்ண நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்றும் உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நாடுதோறும் வந்த நிலா, நாகரீகம் பார்த்த நிலா. நாடுதோறும் வந்த நிலா, நாகரீகம் பார்த்த நிலா. பார்த்து பார்த்து சலித்த நிலா, பாதி தேர்ந்தது வெள்ளி நிலா. பார்த்து பார்த்து சலித்த நிலா, பாதி தேர்ந்தது வெள்ளி நிலா. பாதி தெரிந்தது வெள்ளி நிலா. அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, ஏங்க வைத்ததும் ஒரே நிலா. ஏங்க வைத்ததும் ஒரே நிலா. இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. அழகேசன் சார், சொல்லுங்க. நல்லா பாடினீங்க அழகேசன் சார். உங்களோட வாய்ஸுக்கு கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி சாங்ஸ் இங்கே வந்து எடுத்து வந்து அது சூப்பராக பாடுவீங்க. அதுதான் உங்களோட சக்ஸஸ். அண்ட் உங்களோட வாய்ஸில் நேச்சுரல் இமோஷன்ஸ் அப்படியே ஒட்டி இருக்கு. அந்த தாளம் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மனசில் வச்சுருங்க. சரி, ஓகே அழகேசன் சார். அழகேசன் சார், வணக்கம் சார். அது எப்படி ஒரு வாட்டி நீங்கள் வரும்போது எங்களை திருப்பி ஏதோ ஒரு பீரியடுக்கு கொண்டு போய்டுறீங்க?
பெரிய விஷயம். நீங்கள் இந்த சூப்பர் சிங்கரில் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இது வேற ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வருது நீங்கள் வரும்போது. நன்றி சார். இந்த பாட்டு நல்லா பாடுங்க. கொஞ்சம் கிளாரிட்டி ஆஃப் சங்கதிஸ் பார்க்கணும். நீங்கள் டெம்போவில் பாடல் நிறைய இடம் அது கொஞ்சம் பார்த்துங்க நீங்கள். அப்புறம் சுஜாதாவுக்கு உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணுமா? அது ஆமாம், சொல்லுங்க. ஏதோ ஒரு முக்கியமான அது விஷயம். நீங்க யாரை பாயிண்ட் பண்ணி பாடினீங்க சாங், ஃபுல் சாங்? எங்கள் வீட்டில் வந்துருக்குறாங்க. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் வந்ததில்லை அவங்க. அப்படியா? ஓ, அதுதான். வணக்கங்க. That's why இன்னைக்கு இமோஷன் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அதுதான் சார். பாடியாச்சு. இது வரைக்கும் கூப்பிட்டு எப்பவும் வந்ததே இல்லை அவங்க. இன்றைக்கி நீங்கள் வரலைன்னா நான் இதோட வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? பரவாயில்ல, இது புது கதையாக இருக்குது. சரி, பேர்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஓகே, யாரெல்லாம் உங்க ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்க ஒரு தடவை ஃபுல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அவங்க மனைவி விஜயகுமாரி. ஓகே, வெரி குட். வெல்கம்மா. ரொம்ப சந்தோஷம் நீங்க ஒருத்தி வந்தது. பேர் வந்து சொர்ணலதா. சொர்ணலதா. ஆமாம், அந்த சிங்கர் ஞாபகமாக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பேர் வச்சேன். ஓகே. அந்த அம்மா உண்மையாக. அப்புறம் ரேவதி என்கிற ஒரு குணச்சித்திர நடிகை. அது நட்சத்திரமாக ரேவதி, அதனால் அந்த பேர் வச்சேன். அவங்க மதுரையில். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க. நான் பார்த்தேன். அப்படிங்களா? ஆமா, கண்ணில் தண்ணி வந்தது அவங்களுக்கு. கேட்கலாம், அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கலாம். இவர் வந்து வீட்டில் நிறைய பாடுவாரா? சும்மா இருக்கும்போதெல்லாம் பாடுவாரா? எவ்வளோ வருடங்களா பாடிட்டு இருக்காரு இந்த மாதிரி? பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பாரு. ஓகே, இப்போ அவங்க வந்து விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோன்னே சொன்னாரு, இல்லை யாருமே என் வீட்டிலேருந்து வரவே மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளோ தூரம் கூப்பிட்டேன்னு சொன்னாரு. கரெக்டா? உண்மையா? பசங்க படிக்கிறாங்க, என்னாலையும் உடம்பு சரியில்லை, என்னால் வந்து உட்கார முடியாது. இருந்தாலும் ஒரு நாள் நீங்க வந்து இங்க பார்த்தா தானே தெரியும் ஆல்கேட் சார் இங்க என்னென்னலாம் லூட்டிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. நான் தான் பார்க்கணும் நீங்க பண்ற அமக்கெல்லாம் பார்க்குறேன். சரி, இப்போ உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க இல்லையா, கூப்பிட்டுடலாமா? ஒரு சின்ன டான்ஸ் போட்டுடலாமா? ஜட்ஜஸ் சொன்னால் அவங்கள நான் கூப்பிட்றேன். ஜட்ஜஸ் கண்டிப்பா கண்டிப்பா மேடம். போய் கூப்பிட்டு வாங்க. சொல்றது வா, வந்து போயிடு. ஆக மெல்ல நடமே நீ என்னாகும், முல்லை மலர் பாதம் நோகும், உந்தன் சில்லை இடை வளைந்தாடும், வண்ண சிங்காரம் குலைந்து விடும். ஆக மெல்ல நடமே நீ என்னாகும். தேங்க்யூ. இங்கே இருங்களேம்மா, சார், இங்கே உங்க இருங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செம. அவங்க நடந்து வரும்போது நீங்க இந்த பாட்டு பாடுனீங்கல்ல, சரிங்க. யூ ஆர் கிரேட் அலிகேஷன் சார். டூ மச். இல்லை, எனக்கு உண்மையிலே எங்கள் சொத்து எங்கள் குழந்தைங்களும் எங்கள் வீடும் தான். வேறு இந்த உலகத்தில் எது கிடைச்சாலும் எனக்கு திருப்தி கிடையாது. என் குழந்தைங்க எங்கள் வீட்டில் இவங்க இவ்வளோ தூரம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையில்.